பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் 3வது வீட்டில் அமர்ந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் நிலையான இடத்திற்கு வருகின்றார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க போறாங்க. 7வது வீட்டில் கேது பகவானின் இருப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். இதனால தொழில்ல மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. படிப்பில் கவனத்தை செலுத்த போறீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவ போறாங்க. ஒரு ஏணியை போல இருந்து உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கொண்டு வர போறாங்க. செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் இருக்கின்றார். இதன் காரணமாக நீங்க ஒரு விஷயத்தை மனதில் வைத்து செயல்பட்டா அந்த விஷயம் நிச்சயம் நடைபெறும். சனி பகவான் 2வது வீட்டில் ஒரு அம்சமாக இருப்பார். எனவே பேச்சில் சற்று கவனம் வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். திருமண வாழ்க்கையாகட்டும், இல்லற வாழ்க்கையாகட்டும், காதல் வாழ்க்கையாகட்டும் எல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகின்றது. 7வது வீட்டில் கேது பகவான் இருப்பதால திருமண வாழ்க்கையில சற்று பதற்றம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படும். இதனால திருமண வாழ்க்கை இந்த சமயத்துல பாதிக்கப்படும். செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் 2வது வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்ப்பதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் விரைவாக செல்வத்தை சேர்ப்பீங்க. உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றம் பொருளாதார நிலையில இருக்கின்றது. நல்ல பணமும் நல்ல மனமும் உங்ககிட்ட இந்த மாதம் நிச்சயம் வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 2024 ஜூன் மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய நிலையை விட்டு வெளியில் வந்து உதயஸ்தானத்தில் நுழைவதால உங்களுடைய உடல் நிலையில மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. கடந்த காலங்களில் ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தா அது அனைத்தும் இந்த மாதத்துல தீரப்போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்க போகின்றது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் அதிகரிக்க போகின்றது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகின்றது. உயர்கல்வி சார்ந்த வெளியூர் பயணங்கள் எல்லாம் உண்டாக போகின்றது. செய்யும் தொழில்ல சாதகமான சூழல் ஏற்படும். பழைய வாகனங்களை மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மிக மிக முக்கியமாக சாகச காரியங்கள்ல ஒருவித ஈர்ப்பு உங்களுக்கு உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்துல நிச்சயம் முடிப்பவராக இருப்பீங்க. இந்த மாதத்துல வியாபாரம் சார்ந்த அரசு உதவிகள் தாமதமாக நிச்சயம் ஏற்படும். எதிர்பாலின மக்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல கருத்துகள் சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். கடினமான சில பணிகளை கூட எளிதாக முடிப்பீங்க. கூட்டாளிகளிடத்துல அனுசரித்து போகணும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உயர்மட்ட மக்களின் அறிமுகங்களும் நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சுகளில் உண்மையை கடைபிடிப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். கடன் பிரச்சனைகளை குறைப்பதற்கான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து சில முடிவுகளை எடுப்பது தான் உங்களுக்கு நல்லது. சில புதிய முடிவுகளில் முன்னின்று செயல்படுவது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். புதுமையான திட்டங்கள் மூலம் மற்றும் வியூகங்களின் மூலம் லாபத்தை உங்களுடைய தொழிலில் அதிகப்படுத்தி கொள்வீங்க. வேலையாட்களின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவதன் மூலமாக வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். உத்தியோக பணிகளில் பொறுமையோட செயல்பட்டால் ஆதாயம் உண்டாகும். ஊதிய உயர்வுகள் சில போராட்டங்களுக்கு பின்பு சாதகமாக அமையும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு நம்பிக்கையை தரும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வு படிப்படியாக குறையும். மறைமுகமான வருமான செயல்களில் கவனத்தோட இருக்கணும். எதிர்பாராத இடமாற்றங்களால விரயங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பு உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வேலைகளில் இருந்து வந்த தாமதங்களும் நிச்சயம் விலகும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. சக கலைஞர்கள் இடத்துல அதிக உரிமை கொள்வதை தவிர்த்திடணும். பேச்சுகளில் உண்மையை கடைபிடிக்கணும். மறைமுகமான போட்டிகள் எல்லாம் விலக போகின்றது. ஒப்பந்தங்கள் எல்லாம் சாதகமாகி வருமான நெருக்கடிகள் எல்லாம்
குறையப் போகின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல ஆதரவான சூழல் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்பட்டால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பாராத சில தடைகளால விரயங்கள் ஏற்படும். பேச்சுகளில் கனிவையும் நிதானத்தையும் கையாள்வதுதான் நல்லது. நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்திடணும். கட்சி பயணங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சூழ்நிலைகள் அறிந்து விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாய் இருக்கணும். சில முடிவுகளை நன்கு யோசித்த பின்புதான் எடுக்கணும். உத்தியோக பணிகளில் கவனத்தோட செயல்படணும். தம்பதிகளுக்குள்ளார அனுசரித்து செல்வது புரிதலை அதிகப்படுத்தும். நேரத்திற்கு பணிகளை முடிப்பது நல்லது. சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களை குறைத்து கொள்ளணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகளில் சற்று கவனம் வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும். முயற்சிக்கு உண்டான மதிப்பெண்கள் கிடைக்கும். நண்பர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்த்திடணும். குறிப்பாக குடும்ப விஷயங்களை. விளையாட்டு போட்டிகளில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மனதளவில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சிடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் படிப்படியாக விலகிடும். அரசு வழியில் எதிர்பார்த்த மானியம் கிடைக்கும். விவசாயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் மறைந்திடும். புதிய விஷயங்களில் ஆர்வத்தோட நீங்கள் ஈடுபடுவீங்க. வீட்டில் மனதிற்கு விரும்பியபடி மாற்றங்களை செய்வீங்க. இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எடுத்து செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வோடு இருக்கணும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். ஆசைகளை குறைத்து கொள்வது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். வாழ்க்கை துணைவரின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது குழப்பங்களை தவிர்க்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அவ்வப்போது வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் எல்லாம் பிறக்கும். தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும் என்று தான் சொல்லணும். மாணவர்களுக்கு உயர் கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும். புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீங்க. ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சிறு சிறு முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. உயர் அதிகாரிகள் பற்றிய கருத்துக்களில் விவேகமாக இருக்கணும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை நிச்சயம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் எல்லாம் மறைஞ்சிடும். அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கால்நடை வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. வர்த்தக விஷயங்களில் பொறுமையோடு இருக்கணும். புதிய வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். ஓவிய துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விளம்பரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளணும். சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியமின்றி செயல்படணும். உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும். நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும். ஆன்மீக பணிகளில் நிச்சயம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும்.
எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். நினைத்தது நிச்சயம் நடக்கும். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை யமனாக வரப்போகும் 4 பேர் அப்படின்றலாம் பார்க்கும்போது உங்களுடைய பேச்சுகளில் கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். ஒரு குடும்பம் நல்லா இருந்தால், ஒருத்தவங்க முன்னேறி சென்றால் பிடிக்காத சிலர் நிச்சயம் இருப்பாங்க. ஒரு தொழில்னு எடுத்துட்டா போட்டிகள் இருக்கும். ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா சில பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து முன்னேறும் போது எதிரிகள் உருவாவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை சுற்றி இருப்பவர்களாலேயே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன், அதாவது உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் பக்கத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது, பொறாமைப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு உலகம் இது. ஆகையால யாரையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதீங்க. அனைவரிடமும் எச்சரிக்கையாக இருங்க. நீங்க முன்னேறி செல்வதை விரும்பாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. குறிப்பா உறவினர்களிடமோ மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடந்தேறும். நீங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஏதேனும் பிரச்சனைகள், அதாவது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லை, இவையெல்லாம் ஏற்பட்டால் இறை வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்க. புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டு வர சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே நடந்தேறும் என்று உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.